யோசுவா சொல்ல வருகிறது என்ன? நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியாத இடத்தில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை பாவம் செய்யாமல் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், பொய் சொல்லாமல் இருக்கலாம், நேர்மையாக வாழலாம். இதெல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி யாரும் மாறுதட்டி சொல்லிவிட முடியாது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிற மனிதனுக்கு ஸ்தோத்திரம். யோசுவா சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், உங்களுக்காக ஆண்டவர் நாளைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆனபடினாலே இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அன்னை நம்ம இந்த தாவீது சொல்லுகின்ற இடத்துல அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க? எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ யோசுவா சொல்லுகின்ற அந்த பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தையின் முழுமையான பதத்தை ஸ்தோத்திரம் இந்த ஆயத்தம் என்று சொல்லுகிற இடத்துல நாம் கொண்டு சேர்க்க முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளே ஆயத்தம் இருக்கிறதோ, தாகம் இருக்கிறதோ, அந்த மனுஷனுக்காக தேவன் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் எதுவாக இருக்கலாம், அநேக நேரம் நம்ம முடியவே முடியாதுன்னு சொல்லுகின்ற எந்த காரியங்களாக இருக்கலாம், அவை எல்லாவற்றிலும் ஆண்டவரையே தஞ்சம் என்று நம்பி ஆயத்தமாக இருக்கிற எனக்கு ஒரு அற்புதம் என் தேவன் செய்வார், என் தேவனிடத்தில் நான் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை நிற்கிறார்கள் என்று சொன்னார், அவனுக்காக கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய அவர் இன்றைக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே யோசுவா சொன்ன வார்த்தையின் பதத்தை